இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் மசாலாலாம் வறுத்து அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளேட்டில் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன், அதுவும் அப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூடவே 10 சின்ன வெங்காயம், இது கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், அப்புறம் 2 துண்டு பட்டை, 5 லவங்கம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்திக்கணும். மசாலாவை சேர்த்துட்டு இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை இதோட சேர்த்திக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்து மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா போயிடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் குழம்பு நல்லா கெட்டியானதும் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்திடலாம். மீனை கழுவும் போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். மீனை சேர்த்திட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது 5லேருந்து 6 நிமிஷத்தில் வெந்துடும். அதிக நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே 5லேருந்து 6 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன அளவில் மசாலாலாம் வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.